அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம சில பாடலை பாடி நாமத்தை மையப்படுத்தலாம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஜனக்கே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஜனக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே,
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாக தொடர்ந்து நம்மை நடத்துவார். நம்ம இன்னொரு பாடல் கூட பாடி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் நமக்கு எப்பொழுதும் போதுமானவராக இருக்கிறார். அதை நினைத்து மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடலாம். இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் கல்வாரி மலை மேலேறியே முள்மூடி சிரசில் சூடியே என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதால், என் வேதனையாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதால், இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்க பாடத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்க பாடத்தக்கவரே. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தெய்வ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இசுராஜவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இசுராஜவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் என்றுமே போதுமானவர் எனக்கு, அவர் என்றுமே போதுமானவர். அல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவராக எப்பொழுதும் இருக்கிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் இருப்போம். நிச்சயமாக நம்மை நடத்துவார். நாம் இன்னொரு பாடலை கூட பாடலாம். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். அவர் நம்முடைய தகப்பனாக இருப்பதனால அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது. அதோட ஒரு நிப்பாட்டில் உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய பேர் நேசிக்கிறோம், அம்மா அப்பா பிள்ளைகள் நேசிக்கிறாங்க, கணவன் மனைவியெல்லாம் நேசிக்கிறோம், எல்லாம் நேசிக்கிறோம், நிறையா செய்கிறோம். ஆனால் என்னைக்காவது முடிய நீர்க்கிறோமா? அந்த அளவுக்கு யாரும் அன்பாலாம் போல, அதுக்கு ரொம்ப கஷ்டம். அன்பாக இருக்கிறோம் தான், நம்ம அன்பா இல்லைன்னு கிடையாது. விசாரிக்கிறோம், அவங்களுக்கு பண்ணுறோம், எல்லாம் ஒரு அன்பாக இருக்கிறோம். ஆனால் முடிய என்றது கிடையாது. என்ன கஷ்டமான வேலை, எவ்வளோ நேரம் உட்காந்து, அது லட்சக்கணக்கில் இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் எண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு முடிவு உண்டவர் என்ன பண்ண, ஐயோ போச்சேன்னா பாதராது, என்னோடய சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அதனால் நீ இந்த சந்தோஷமாக என்ன பண்ண, எது வந்தாலும் என்னோட கூட உறவில் ஐக்கியமாக சந்தோஷமாக இரு, பயப்படாத, நடந்துடுமோ விழுந்துடுமோன்ற பயம் வேண்டாம்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவர் அந்த அளவுக்கு நம்முடைய முடிய எண்ணி வச்சிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறார். நமக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் அவர் நம்முடைய போகும் வழியை அவர் என்ன பண்ணுறார், அறிந்து வைத்திருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்குது, நமக்கு நாளைக்கு என்ன செய்யணும், நம்ம எப்படி மாறுவோம், என்ன பிரச்சனை வரும், யார் நம்மளை விட்டு போக போகிறா, யார் நம்ம கூட புதுசாக வர போகிறா, எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையுமே அறிந்து வைத்திருக்கிறார். அதான் அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆண்டவர் கவலைப்படுறது மட்டும் அவர் விரும்புகிறதே இல்லை. உடனே என்ன பண்ணுறது, கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும். அதனால் கவலைப்படாதீங்க. என்ன சொல்கிறாருன்னா, எண்ணத்தை உண்போம்னு கவலைப்படாதீங்க, எண்ணத்தை உடுப்போம்னு. இதெல்லாம் பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லும். ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை, உணவு, உடை, இருக்க இடம், இது அத்தியாவசிய தேவை. ஆனால் அதுக்கே நீ கவலைப்படாத. நான் பாரு, காக்கா பறவையில் பாரு, அவங்கெல்லாம் ஒரு வேலைக்குமே காக்கா உணவு தேடணும், அது ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு வேலைக்குமே அது போய் உணவு தேடி பார்த்தா நிறைய தடவை பார்த்தா அதோடைய நிலைமையை பார்க்க நமக்கே கஷ்டமாக இருக்கும். உணவு தேடி அலைஞ்சு கிடைக்கலன்றப்போ மனுஷங்கள்ட்ட எதையாவது பிடுங்கிட்டு அப்பத்தை பிடுங்கிறது, அதை பிடுங்கிறதும், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா ஒரு வேலைக்குமே உணவு தேவை. நம்மளாம் அப்படி இல்லை, நம்ம அறுத்து விளை வச்சு ஓரளவுக்கு நம்ம தேவையானதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வாரத்துக்காவது என்ன பண்ணுறோம், வாங்கி வைத்துக்கணும். அப்போ சொல்ல அவைகளை போஷிக்கிறேன், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷம். ஸோ அவர் நம்ம தகப்பனாக இருக்கிறார். அதனால் எதற்கும் கவலைப்படாமல் அவரோடு இருக்கிற உறவில் வளரும். இந்த பாடக்கூட மகிழ்ச்சியோடு பாடலாம். என் தகப்பன் நீர்தானையா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர்.
தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா. அப்பா, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீர் ஏசப்பா. என் தகப்பன் நீர்தானையா, என் வாழ்க்கையில எல்லாமே பார்த்து கொள்வீர். மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் வேலத்தோடு. நான் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் வேலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் வாழ்க்கை எல்லாவற்றையும் என் தகப்பன் நீர்தானையா இசையா. எல்லாமே தாழ்ந்தோரை தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், வீழ்ந்தவரை நீர் தூக்குகிறீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், வீழ்ந்தவரை நீர் தூக்குகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் வேலத்தோடு. நான் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் வேலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். என் தகப்பன், என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்ற. ஏற்ற வேளையில், ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். உம்மையே, உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் வேலத்தோடு. நான் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் வேலத்தோடு. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். என் தகப்பனே, என் தகப்பன் நீதானையா இசையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஏற்ற வேளையில் அவர் நமக்கு ஆகாரம் தருகிறவராக இருக்கிறார். யார் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வரும் பொழுது
கானானுக்கு போகிற வழியில் வனாந்திரம் 40 வருஷம். அப்போ அவங்களுக்கு 3 மாதங்களோ 1.5 மாதங்கள் அந்த டேட் இருக்குது. அது வரைக்கும் அவங்க கொண்டு போன சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க, அப்படியே எடுக்கிறாங்க. சாப்பாடு தீர்ந்து போயிடுது. 1.5 மாதத்தில் தீர்ந்து போனோடனே ஜனங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க மோசேட்ட, நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, சாப்பாடுன்னா பூமியிலேருந்து தான் வரணும். ஒன்று மரத்துலேருந்து கனியை பறித்து சாப்பிட்ணும், இல்லை விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்போ வனாந்திரத்தை எப்படி பண்ண முடியும்? அப்போ புலம்ப ஆரம்பிக்கிறாங்க மோசைகிட்ட. இப்போ மோசை ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் விஷயத்தை அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறார். உணவு அப்படின்னா பூமியிலேருந்து தான் வரணும்னு இல்லை, பூமியிலே வெறும் மண் தான். எப்படி உணவு வருது? ஆண்டவர் சொன்னார், பூமியானது அது பூண்டுகளையும் கனி விருட்சங்களையும் பிறப்பிக்க முளைப்பிக்க கடவுது அப்படின்னாரு. பூமியிலேருந்து உணவு வருது, இல்லாட்டி வெறும் மண்ணு தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? நிலாவில் போய் பாரு, நிலாவில் என்ன தான் இருக்குது? வெறும் மண்ணு தான் இருக்குது. மார்ஸுக்கு போகிறாங்க, மார்ஸில் ஒன்றுமே இல்லை, மண்ணு தான் இருக்குது. சகப்பாராக்கு ஆளவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதுவும் அப்படி தான் இருந்துச்சு. தேவன் உண்டாக்குனா, நம்மளுக்கு சாப்பாட்டுக்காக ஒரு உண்டாக்குனா. அப்போ ஜனங்களோட எண்ணம் சாப்பாடு இங்கே தான் வரணுன்ட்டு. அப்போ வனாந்திரம் எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை தந்தார். மன்னாவை பூமியிலேருந்து முளைக்க பண்ணல, மேலேருந்து என்ன பண்ணார், புதுசாக ஒரு உணவு அவங்களுக்கு கொட்டினார். அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். நீ உணவுன்னா பூமியை பார்க்காத, மரத்தை பார்க்காத, அதை கொடுத்தவர் யார் தான்? நான் தான். என்னையை நோக்கி என்ன பண்ணு பாரு. ஸோ யாருமே சாப்பிடாத ஒரு புது உணவு ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்களுக்கு மன்னாவை 40 வருஷம் அவங்களுக்கு விளைஞ்சார். அவங்க கானானுக்கு போய் முதல் விளைச்சி அந்த அறுவடை பண்ணுற வரைக்கும் மன்னா, அந்த அறுவடை பண்ணாங்க, மன்னா பொழிந்தது, நின்று போனது அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ தேவன் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ண, எப்படியாவது நம்மளே போஷிப்பார். ஆண்டவர் மக்க வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ என்ன பண்ண, அதை கவலைப்படாத, நான் அவனை என்ன பண்ணேன், அதிக நிச்சயம் அல்லவா போஷிப்பார். எலியாவுக்கு போய் அவர் ஆண்டவர் சொன்னனால அவர் மலையில் போய் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எப்படி உணவு, காக்கா போய் என்ன பண்ணுச்சு, அவருக்கு அப்பத்தை கொடுச்சு. நிறைய அப்போ அது எப்படி போய் காக்கா பொடிக்கி தான் என்ன பண்ணியிருக்கான், அப்போ அதை பார்த்துருக்குறோம். அது போய் எப்படி அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போய் தேவன் நினச்சானே அப்படி என்ன பண்ணார், நம்மளை அவர் போஷிப்பார். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ சர்ச்சை போயிட்டப்போ ஒரு பாட்டியம்மா அப்பா இருந்தாங்க. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, எங்கள் வீட்டு பக்கத்து தெரு தான். அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுனால ஒரு நாள் சாப்பாடு இல்லை. அப்போது அவங்க வெளியே உட்காந்துட்டு ஆண்டவர் பற்றி நினச்சிட்டு பாட்டு, நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறேனே, ஆண்டவரே இந்த எலியாவுக்கு காகத்தை கொண்டு நீங்கள் போஷித்தீங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு போஷக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பட்டினியில் அவங்க கேட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த நேரம் தெருவில் இவங்க வெளியே தான் வாசலில் உட்காந்துருக்குறாங்க. அந்த டைமில் இந்த புட்டு விற்றுட்டு ஒருத்தர் போயிருக்கிறாரு. புட்டு போட்டுன்னு தெருவில் போகிற நிறைய வைப்பாங்க, இடியாப்பம் புட்டு வைப்பாங்க. கரெக்டாக இவரை இவங்க பாட்டியம்மா கிராஸ் பண்ணும்போது ஒரு காக்கா தட்டி விட்டுச்சான், தவாறு தட்டி விட்டு கரெக்டாக அவங்க மடியில் உட்காந்து மடியில் விழுந்துருச்சான். அவர் விற்றுட்டு உட்காந்துருக்கிறாரு. கடைசிக்கு கொஞ்சம் தான் இருந்துரும் போல், மடியில் விழுந்துருச்சான். இவங்க எடுத்து வைப்பான். நான் இல்லைம்மா நான் முடிச்சுட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது, நீங்களே சாப்பிட்டுங்கன்னு போயிட்டாரான். ஸோ அப்போ அவரை நம்பி நம்ம இருக்கும்போது அவர் எப்படியா நம்மளை என்ன பண்ணுவார், போஷிப்பார். நம்ம பூமியில் இருக்கிற அப்பா அம்மாவே பிள்ளைகளை என்ன எப்படியாவது போஷிக்கணும், பட்டினியாக பிள்ளை எல்லோரும் போட்டக்கூடாது, ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ உடல்நிலை சரியில்லாத நேரத்தோடு என்ன பண்ணுறோம், ஏதாவது பிள்ளைகளை செஞ்சு ரெடி பண்ணி வச்சோம். அப்போ பொல்லாதவர்களாகிய நாமே அப்படி இருக்கும் பொழுது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நிச்சயமாக ஏற்ற வேலையில் நம்மளே அவர் என்ன பண்ணார், போஷிப்பார். நம்மை தாகத்தோடு இருக்கிற இல்லை பசியோ வைக்க ஆண்டவர் அல்ல, ஏற்ற வேலையில் நிச்சயமாக நம்மை போஷிப்பார். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றீ. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீ தருகின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. நான் உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக்கொள்ள, எல்லாமே தேவரே சகலத்தை அறிந்திருக்கிறேன். என் தகப்பன் நீதானே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர்.
நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றி. நான் உம்மையே புகழ்வேன் ஓய்வேன்றி, உம்மை தான் பாடுவேன் பலத்தோடி. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மை தான் பாடுவேன் பலத்தோடு. இன்னுயிருள்ள நாளெல்லாம், இன்னுயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதான். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்க, எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் பார்த்துக் கொள்வார். நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறார்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்திரு என்று வாசிக்கும். நம்ம எதையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லி அவரோடு உறவாடி, அவருடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அவனோடு சொல்லுது, நீ கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன். எவ்வளவோ இடங்களில் நீ பயப்படாதீர்கள். சிசுகளை நோக்கி, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் நீங்கள் பயப்பட்டீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன் தானே என்று சொல்லி அநேக முறை நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சின்ன ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான மனுஷன் இவ்வளோ பிரயாசப்பட எதுக்கு தான், நல்லா சாப்பிடணும், உடுத்தணும், இந்த அடிப்படை தேவைக்காத மனுஷன் அவ்வளோ உழைக்கிறான். ஆனால் அதுக்கே சொல்லும்போது, நீ கவலைப்படாத, நான் அதை போஷணும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடு, நீ என்னை தேடு, என்னோட ஒரு நல்ல உறவுல இரு, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். இந்த பூமியில் தாய் தகப்பன்னு சொல்கிறது போல தான் நல்ல உறவில் அவங்களோட பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு வேண்டி எல்லாவற்றையும் தகப்பன் தாயும் செய்கிறாங்க. அவங்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாங்க, ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தங்களால் இயன்ற மட்டும் எல்லாவற்றையும் செய்கிறாங்க. அந்த எண்ணம் எங்கேருந்து? தேவன் தமது சாயலில் மனுஷன் உண்டாக்குனதுனால அவங்க அதை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் ஏற்ற காலத்தில் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆனால் அது வரைக்கும், ஏற்ற காலம் வரைக்கும் நம்முடைய கைக்குள் அடங்கி இருக்கணும். ஏற்ற காலம், குறித்த காலம் வரைக்கும், ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் வரைக்கும் அடங்கி நம்மளுடைய கை கீழாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணிடுறதை நிச்சயமாக அவர் செய்வார். நம்மளுடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் உறுதியாகி நம்பியிருப்போம். அவருடைய உறவில் இன்னும் வளரும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தகப்பனாக இருக்கிறீங்க, நாங்கள் இன்னும் கூட அதிகமாக உம்மோடு இருக்கிற அன்பில் அந்த ஐக்கியம், அந்த உறவு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிகமாகட்ட தகப்பனே. நாங்கள் புரிந்து கொள்ள, உம்மோடு இருக்கிற உறவில் வளர, விசுவாசத்திலும் ஐக்கியத்திலும் அன்பிலும் வளர கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஈஸ்வர நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.